ஹாய், இன்றைக்கி நம்ம ஆவரேஜ் குக் ஃப்ரம் 90s கிட்ஸில் பார்க்க போகிறது பைனாப்பிள் ரசம். இந்த ரசம் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ரசம். வாங்க அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 200 கிராம்ஸ் பைனாப்பிள் ஒரு ரஃப்லி சாப் பண்ணதை ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் பைனாப்பிள். ஸோ அதை நம்ம ஒரு ஹை ஸ்பீடில் 1 மினிட் பிளெண்ட் பண்ணி அதை ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ரசம் ரொம்பவே டேஸ்டியான ரசம். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் நான் ரீசெண்டாக தான் சாப்பிட்டேன். அது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. அன்னிலேருந்து எனக்கு இந்த ரசம் ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ வீக்லி ஒரு கண்டிப்பாக எந்த ரசம் பண்ணுறனோ இல்லையோ பைனாப்பிள் ரசம் நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இப்போது. ஸோ அதனால் நீங்களும் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சூப்பர் பிளெண்ட் ஆஃப் ஒரு ஸ்வீட்னஸ், அப்புறம் அந்த சவர்னஸ், அந்த ஸ்பைஸ் லெவல் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். ஜென்ரலி இது கல்யாணத்துலலாம் செய்வாங்க. ஸோ நான் இப்போது இதை நான் ரீசெண்டாக சாப்பிட்டதுனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 தக்காளி பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நம்ம ஒரு நாள் பியூரே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரசமில் புளி கிடையாது. புளிப்புக்கு வெறும் தக்காளி தான். தேவைப்பட்டால் கடைசியில் நம்ம கொஞ்சம் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம், புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதையும் பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை ஆட் பண்ணிடலாம் பைனாப்பிள் கூட. இது ரொம்ப குவிக்கன் ஆகக்கூடிய ஒரு ரசம். இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இப்போ இதையும் நம்ம போர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஒரு மெயின் இந்த ரசத்துக்கு தேவையான ஒரு பேஸ். ஸோ இப்போது இதில் நான் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் தண்ணி இந்த மிக்ஸி நான் வாஷ் பண்ணி அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் அந்த எசன்ஸ் எல்லாம் ஜென்ரலி இந்த மாதிரி இதெல்லாம் வாஷ் பண்ணி ஆட் பண்ணுறது தான் நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ 1 கப் தண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கப் வாட்டரை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான ரசம் பவுடர். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி நான் வீட்டிலே ரசம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ரசம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் கடையிலேருந்து வாங்கியிருந்த ரசம் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் ரசம் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்ம ரசமோட அந்த மெயின் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ தாளித்து இதை கொதிக்க வைக்க வேண்டியது தான். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் பேன் சூடான உடனே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் நம்ம கடுகு, சீரகம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம். ஸோ கடுகு பொரிஞ்ச உடனே அடுப்பை நீங்கள் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா சீரகம் கரிஞ்சிரும். அதுக்கப்புறமா இங்கே நான் 2 காஞ்ச மிளகா அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 5 பல் பூண்டு நான் தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் பூண்டு வதங்கின பிறகு நம்ம இதில் பிளெண்ட் பண்ண அந்த பைனாப்பிள் பியூரேவை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இந்த இதெல்லாம் ராவாக இருக்கிறதுனால, தக்காளி அண்ட் பைனாப்பிள்லாம் ராவாக இருக்கிறதுனால அதை நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். ஸோ அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் அந்த புளிப்பெல்லாம் நல்லா என்ஹான்ஸ் ஆகி வரும் அப்போ தான் ரசமில். ஸோ இப்போ நான் அதையும் இங்கே சேர்த்துட்றேன். அதுக்கப்புறமா இந்த ரசம்க்கு நம்ம பருப்பும் ஆட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ரசம் செய்ய போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கப் பருப்பை நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை கவர் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கம்மன்னு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பைனாப்பிள் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரசம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இங்கே நான் 1/2 கப் வேக வச்ச பருப்பை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். கூடவே நான் பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது. ஸோ அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் புளிப்புக்கு ஏற்ற மாதிரியும். ஸோ இங்கே நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன், பருப்பு வேக வச்ச தண்ணி.
ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பைனாப்பிள் ஒரு 100 கிராம்ஸ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அந்த ஒரு நல்ல க்ரன்ச் இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம அந்த பைனாப்பிள் லைட்டாக வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா பொங்கி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுருந்தால் இந்த லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா லெமன் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா ஒரு கை கொத்தமல்லி பொடியாக சாப் பண்ணி அதையும் இந்த ரசத்தோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பைனாப்பிள் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாட் ஒயிட் ரைஸ் கூட இந்த ரசம், அப்பளம், இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.